Hi friends, welcome to Kutty Jofina English. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல இந்த ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஜெனரலா நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணும்போது இது மாதிரி நேம் லிஸ்ட் கொடுத்து பக்கத்துல அதை ஃபில் பண்றதுக்கு டேஷஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷஸ் நம்ம கிளிக் பண்றதுக்கு அண்டர்லைன் பட்டன் நம்ம ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு கிளிக் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ஒன் பை ஒன்னா கிளிக் பண்றது மூலம் நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரட்லேயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்டு எல்லா டேட்டாஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் Ctrl+1 இந்த ரெண்டு பட்டனையும் சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கும். அந்த டைலாக் பாக்ஸ்ல லாஸ்ட்ல இருக்கிற கஸ்டம் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைட்ல டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ்ல இப்போ நான் சொல்றதை டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அட் சிம்பிள், ஆஸ்ட்ரிக் சிம்பிள், அடுத்தது அண்டர்லைன் சிம்பிள். இப்போ கீழே ஓகேன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே பார்ப்பீங்க அங்க ஃபுல்லா டேஷஸ் ஃபில் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல எம்எஸ் எக்ஸல் ட்ரிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.